நார்த் இந்தியா வந்தீங்கன்னா, அதாவது கர்நாடகா வந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரூட் சலாட் கொடுப்பாங்க. 50 ரூபா தான். இந்த மாதிரி நிறைய கடைகள் வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுப்பாங்க. 50 ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு. நல்லா ஹெல்த்திங்க அதெல்லாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கடைசியாக பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மைசூரில் வந்து ஜெகன் மோகன் பேலஸ் அப்படின்ற ஒரு பேலஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, சிட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பேலஸுக்குள்ளே போகிறதுக்கு 75 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. நான் போகலை. சரி, அப்படியே வெளிலேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து லலிதா பேலஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சரி, இது பக்கத்தில் இருக்குது, பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்திருக்கேன். அதான் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ மைசூர் வந்தீங்கன்னா மைசூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெகன் மோகன் பேலஸ் இதையும் பார்த்துருங்க. நைஸ். கூட்டம் பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த சைடும் பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருக்குது, இந்த சைடும் பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த ஸ்கூல் காலேஜெலாம் ஆஃப்டர்நூனே விட்டுறாங்க போல். கரெக்டாக அந்த ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் செம்ம கூட்டமாக ஆகுது. லலிதா பேலஸுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாமுண்டி ஹில்ஸ் இருக்குல்ல, ஸோ சாமுண்டீஸ்வரி கோயில் போகிற வழி தான் இது. அதுக்கு முன்னாடி உள்ள ரவுண்டானா இங்கே இறங்கி நம்ம வந்து இந்த சைடு நடந்து போகணும். ஸோ டேரெக்டாக பஸ்ஸு இல்லை, அதனால் வந்து சாமுண்டீஸ்வரி போகிற கோயிலுக்கு போகிற பஸ்ஸில் ஏறி அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப் இங்கே ஒரு ரவுண்டானா இருக்கும், ஜாக்கி ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே நடந்து போனால் லலிதா பேலஸையும் போய் பார்த்துடலாம். இன்னொரு ஒரு சாண்ட் மியூசியம்னு ஒன்று இருக்குது. இந்த ரவுண்டானாலேருந்து நடந்து போகலான்னு பார்த்தா 1.5 கிலோமீட்டர் கிட்ட வருது. எனக்கு தெரிஞ்ச பஸ் ஏதாவது போகும்போது கேட்டு அப்படியே ஏறினா, இந்த மாதிரி ரெட் கலர் பஸ்ஸு போகுது, அதை கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். நம்ம 1.5 கிலோமீட்டர் நடக்கலாம் முடியாது. அந்த சாண்ட் மியூசியம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கோயில் போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் தான் இருக்குது. போகும்போது வேணால் இறங்கி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஹில்ஸே ஏறும். ஆட்டோ பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். 1.5 கிலோமீட்டர் இருக்கிறதுனால நடக்க முடியாது. சரி, ஓகே, டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஆட்டோ எடுத்தாச்சு. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே மைசூரை பொறுத்த வரைக்கும் எங்கே நீங்கள் போனாலும் 50 ரூபா ஆட்டோக்கு செலவாகும். அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளே போகணுமா. டிக்கெட் வாங்கியாச்சு, 100 ரூபா. விசிட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பேலஸை பார்த்துக்கோங்க. இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? கேஜிஎஃப் படத்தில் ஒரு அந்த கோட்டைக்கு வருவான்ல, கேஜிஎஃப் பிஜிஎம்மோட போட்டு, அந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. உள்ளே வர்றதுக்கே 100 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஹோட்டலு. இப்போ ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. முன்னாடி வந்து அந்த லலிதா அவங்களோட மஹாலாக இருந்தது. இப்போ வந்து அந்த பேலஸை வந்து அப்படியே ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. இங்கே நம்ம ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், சாப்பிட்றதாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு விசிட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இங்கே பாருங்கள், ரெட் கார்பெட்லாம் போட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். உள்ளே வந்து ஃபோட்டோ வந்து எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் இருந்தால் அது பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லலிதா பேலஸில் நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. முத்து படத்தில் ரஜினிகாந்தோட வீடாகவே இருந்தது. மெயினாக வந்து இப்போது கேஜிஎஃப் மூவி இருக்குல்ல, கேஜிஎஃப் மூவியில் உள்ள அந்த ராக்கி பாயோட வீடே இந்த பேலஸ் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மூவி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த பேலஸில் வந்து தங்குறவங்க இருக்கிறதுனால நிறைய இடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து விசிட் தான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டு போகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். சில பேர் தங்குறதுனால அவங்களுக்குள்ள ப்ரைவேசியும் தனித்தனி ரூம்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து பொதுவாக வந்து பார்க்குறவங்களுக்கு சில ரூம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் அலோடு கிடையாது. ஸோ அந்த சில ரூம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து ரசிங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் நான் உள்ளே ஏன் ரியலாக பேசி வீடியோ எடுக்கலைன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். நம்ம சும்மா விடுவோமா, அப்படியே லைட்டாக எடுத்துற வேண்டியதான்.
இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும். இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் நான் வரும்போது கூட ஒரு ஃபேமிலி வந்துச்சு, வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அதோ இது ஃபுல்லாக ரூம்ஸ் தான், இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ கிளியராக நீட்டாக வச்சுருக்குறாங்க. பார்த்தாலே குளிக்கணும் தான் தோணுது. ஸ்விம்மிங் பூலில் யாராவது குளிச்சா பார்க்கலான்னு பார்த்தா யாருமே ஜாலி பண்ண மாட்டேங்காங்க. எல்லாம் நின்று ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க ஒரு பெட்டு. கெஸ்ட்டாக இருந்தால் அப்படியே ஜம்மு குளிச்சுட்டு வந்து இது பண்ணிக்கலாம் போல. இதே பாருங்கள், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடுன்னு பார்த்தா எப்படி சரி பாருங்கள், செமையாக இருக்கலாம். எங்கே போனாலும் நம்ம ஆட்களை வந்து சொல்கிற பற்றி கேட்கவே மாட்டாங்கிற மாதிரி உள்ள நின்று லைட்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி. இங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 25,000 வருங்க. சும்மா நார்மலாக பார்த்தேன், 25,000 பேசிக்னு நினைக்கிறேன். லைட்டாக மண்ணில் விளாட்ற மாதிரி கொஞ்சம் பிளேசஸ் இருக்குது. இதில் நம்ம லைட்டாக உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, இப்படி கால் மேலே காலை போட்டு இந்த பேலஸ் அப்படியே பார்த்து ரசிக்கலாம் போல். அப்படி இருக்குது, ஜம்முன்னு இருக்கலாம். இங்கே விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து சும்மா வந்து விசிட் பண்ணி போகக்கூடாதுக்காக 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களா. அந்த 100 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீயாக ஒரு டீ கொண்டு கொடுக்காங்களாம். அதையும் போகும்போது குடிச்சிட்டு போயிடும் எப்படி இருக்குது அப்படின்னு. இவ்வளோ பெரிய மாளிகையில் டீ நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரீயாக டீ குடிக்காங்க. இந்த பேலஸில் உள்ள பாரும் இருக்குது. ஸோ நீங்கள் விளாண்டுட்டே அப்படியே ட்ரிங்க்ஸும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் வச்சுருக்காங்க, பார்க்க நல்லாயிருக்கு. அருமையான ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே வெளில வந்தாச்சு. வெளியில் உள்ள கொஞ்சம் பிளேசஸ் இருந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது டைனிங் தான், பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குல்ல. என்னங்க ஜம்முன்னு பார்த்தாச்சா. ஸோ இந்த மாளிகையை சுற்றி பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு, டீ குடிக்கல காஃபி தான் குடித்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க காஃபி. நான் பொதுவாக டீ காஃபி குடிக்க மாட்டேன், பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு குடிக்காமல் போனால் நல்லாயிருக்குமா, அதனால் ஜம்முன்னு குடிச்சிட்டு இப்படி கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா. ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஒரு பிளேஸ் போவோம் வாங்க.